சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறேன். ஓகே சிஸ்டர். இப்ப ஆடி மாசம்னாலே அம்மன் கோயில்லாம் களை கட்டுது. ஊருக்கு ஊரு தீமிதி திருவிழா, இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அதே மாரி ஆடி மாசத்த வச்சே நெறைய இது நம்ம ஆடிப்பெருக்கு பார்த்தோம். ஸோ இப்ப ஆடி அமாவாசை, ஆடிப்பூரம் எல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்ப ஆடி அமாவாசை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். மற்ற அமாவாசையில இருந்து இது எப்படி தனிப்பட்டு இருக்குது? எதனால இதுக்கு அவ்வளோ சிறப்பு அப்டின்ட்டு? ஆமா பிரதர். ஆடி அமாவாசை எப்படி சிறப்பு ரொம்ப அதிகமா பெறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து தட்சிணாயன காலத்துல வர அமாவாசை, முதல் அமாவாசை. அப்ப வந்து பித்ருலோகத்துல இருந்து நெறைய ஆத்மாக்கள் வந்து இறங்கி வரும். அதாவது அதுகளுக்கு வந்து மனசு சாந்தி அடையாத ஆத்மாக்கள் நெறைய இருக்கும் பித்ருலோகத்துல. அந்த ஆத்மாக்கள்லாம் இறங்கி வரப்போ, அந்நேரத்துல வந்து நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணா, அது அவங்கள வந்து போய் சேரும். அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ருலோகத்தோடைய அதிபதி வந்து யமன் தான். சோ அதனாலதான் எள்ளு எல்லாம் தர்ப்பணம் பண்றோம் இல்லையா? எள்ளு தர்ப்பணம் பண்றது சனி பகவானுக்கு தான் எள் உகந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா பித்ருக்களுக்கு உகந்ததும் எள் தான். சோ எள் தர்ப்பணம் பண்றது, அது நீர், தர்ப்பை புல், இது 3 தான் வந்து ரொம்ப முக்கியமா இதுல வந்து பங்கு வகிக்குது. இப்ப இந்த ஆடி இது வந்து தட்சிணாயன காலத்துல வரப்போ தேவர்களுக்கு இரவு காலம். சூரியனும் சந்திரனும் ஒன்றா சந்திக்கிற இடம் தான் அமாவாசை நாளே வருது. சோ இந்த அமாவாசை நாள்ல வந்து சிறப்பா நெறைய ஊர்கள்ல கொண்டாடுறாங்க அப்படின்னாலுமே, காசி, ராமேஸ்வரம் 2மே சிறந்தது. அது எதனாலன்றதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம கன்னியாகுமரி, முக்கூடல், இந்த மாரி 3 நதிகள் சங்கமிக்கிறது. பவானின்னா பவானி சங்கமேஸ்வரர், அங்க 3 நதிகள் சங்கமிக்குது. தாமிரபரணிலயும் முக்கூடல்னு ஒரு இடம் இருக்கு. சோ இந்த மாரி புனிதமான இடங்கள். கன்னியாகுமரி, அது 3 கடலே சங்கமிக்குது. சோ அந்த மாரி நீர்நிலைகள்ல தான் இந்த மாதிரியான இது ரொம்பவே செய்றாங்க. ஆடி அமாவாசைலாம் போனீங்கன்னா, ராமேஸ்வரத்துல கால் வைக்க கூட இடம் இருக்காது. அவ்வளவு கூட்டம் மக்கள் வந்துருவாங்க. எதனால அப்படி செய்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதோட இதுக்கு இருக்க பின்னணி என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப முதல்ல வந்து இந்த பித்ருக்களுக்கு வந்து ஏன் சாந்தி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆத்மா வந்து சாந்தி அடையாம இருக்கிற பித்ருக்களால பலருக்கும் பல கஷ்டங்கள் வருது. குடும்பத்துல வந்து நோய்கள் வரும். ஒருத்தருக்கு நோய் வந்தா அதே மாதிரி நோய் பிறருக்கும் வரும். அது மாரி கர்ப்பப்பை அந்த குழந்தை எல்லாம் தங்காது. சிதைவு, கருப்பை கருச்சிதைவு ஏற்படுது. குழந்தை பிறக்காது. அந்த மாதிரியான இது. அப்புறம் குடும்பத்துல வறுமை இருக்கும். வேலையில்லா திண்டாட்டம், திருமணம் நடக்காது. இந்த மாரி தொழில் தடங்கல். அப்புறம் எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, வெறுப்பு, இந்த மாரி நெறைய வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு காரணம் புரியாது. எதனால இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்றது. சோ ரொம்ப வந்து ராத்திரிலாம் தூங்க முடியாம அவ்வளவெல்லாம் கஷ்டம் வந்து வந்துகிட்டே இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம. அதுக்கு காரணம் வந்து இந்த பித்ரு தோஷம் தான். இதோடைய ஆரம்பம் எங்க அப்படின்றது பார்த்தோம்னா, நம்ம வந்து சில 1000 வருடங்களுக்கு முன்னால போகணும். அப்ப வந்து சாகர மன்னன் ஒருத்தர் வடநாட்டுல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்ல. அதனால அப்பல்லாம் வந்து ரிஷிகள் வந்து ரொம்ப வலிமையா இருந்தாங்க. அவங்க அவங்களால முடியாதது எதுவும் கிடையாது. அந்த மாதிரியான கடுமையான தவம் செய்வாங்க அவங்க. அப்போ ஒரு மகரிஷிய போய் அவர் அணுகி, எனக்கு வந்து சந்தான பாக்கியம், எனக்கு 2 மனைவிகள், இருவருக்கும் கிடைக்கிற மாரி ஏதாவது அனுக்கிரகம் பண்ணணும். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப இல்லாம ரொம்ப வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லவும், அவரு வந்து 2 பேருக்குமே ஒரு இது சொல்லுவாரு. சொல்லி அவங்க 2 பேருமே கருவுறுவாங்க. ஒருத்தங்களுக்கு வந்து ஒரே ஒரு குழந்தை தான் பிறக்கும். பட்டத்து ராணிக்கு. அடுத்ததுக்கு வந்து சுரை பை மாதிரி ஒண்ணு கிடைக்கும். சுரைக்கா மாதிரி ஒரு பிண்டம். அதுக்குள்ள வந்து 60,000 குழந்தைங்க வெளிய வருவாங்க. அப்பா! அவ்வளவு குழந்தைங்க வெளியே வந்து, அவங்க வந்து அதான் சாகர இளவரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ராஜா வந்து அஸ்வமேத யாகம் பண்ணுவாரு. அந்த காலம் வந்து அஸ்வமேத யாகம் 1000 பண்ணாங்கன்னு வச்சாங்கன்னா, அவங்க வந்து இந்திர பதவி அவங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் வந்து சாஸ்திரம், சம்பிரதாயம் அந்த காலத்துல. இவரு அநேகமா அதை முடிக்க போற நிலைமையில இருக்கிறப்போ, அப்ப கரண்ட்ல அப்ப இருந்த இந்திரனுக்கு வந்து தன்னோட பதவி பறி போயிருமே அப்படின்றதுல இது எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னுட்டு அஸ்வமேத யாக குதிரையை விடுவாங்க. ஒவ்வொரு அஸ்வமேத யாகத்துக்கும். அது எங்கெங்கெல்லாம் போகுதோ, அதை வந்து யாராவது தடை பண்ணாங்கன்னா, அவங்களோட போரிட்டு அவங்கள வெற்றி கொள்ளணும். அதுதான் விதி. இப்ப வந்து என்ன பண்றான், இந்த அஸ்வமேத யாக குதிரையை யாரும் தடுக்க மாட்டாங்க. ஏன்னா சாகரன் வந்து பெரிய மகாராஜா. சோ அப்ப வந்து அது போயிட்டு இருக்கிறப்ப இந்த இந்திரன் வந்து திருட்டுத்தனமா அதை எடுத்துக்கொண்டு போய் கபில முனிவர்னு பெரிய முனிவர் இருப்பார். அவரோட ஆசிரமத்துல போய் கட்டி வச்சிடறான். இது தெரியாம 60,000 சாகர இளவரசர்கள் அவங்க வந்து தேடி வர்றாங்க.
தேடி வர்றப்போ இந்த குதிரை இங்க கட்டப்பட்டிருக்கத பார்த்த உடனே, அப்ப கபில முனிவர் வந்து தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் ஏன்டா நீ இப்படி கட்டி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர அடிச்சு துன்புறுத்துறாங்க. அவர ரொம்ப நல்ல நிஷ்டையில, யோக நிஷ்டையில இருந்தாரா, அப்ப எந்திரிச்சு கண்ண விழிச்ச உடனே அந்த 60,000 பேர் அப்படியே சாம்பல் ஆயிடுறாங்க. அவருடைய கோபத்தில. அப்ப வெந்து போன பிறகு, அதுக்கு பிறகுதான் ராஜாவுக்கு கஷ்டமே வருது. இந்த பித்ரு தோஷம் அப்படின்றது அவங்கள வாட்டுது. அவங்க எலும்பு குவியல அங்க அப்படியே கிடக்குறாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையவே இல்ல. அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குது. அவ்வளவு பேர் இருந்தா எவ்வளவு துன்பம் வரும். அந்த முதல் மகன வந்து ரொம்ப நல்ல புத்திரன் கிடையாது. அவன் வந்து நல்லாவே அரசாட்சி செய்யலன்னு விரட்டிடுறாரு. அவருக்கு தான் மகன் வந்து அன்சுமான்னு ஒருத்தன் பிறக்குறான். அவன் நல்லா அரசாட்சி செய்றான். ஆனா அவனுமே ரொம்ப துன்பப்படுறான். இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியான கஷ்டங்கள், நோய்கள், கொடுமைகள், தூங்க முடியாது ராத்திரி எல்லாம். இந்த 60,000 ஆத்மாக்கள் அவன போட்டு தொந்தரவு பண்ணும். எங்களுக்கு வந்து ஆத்ம சாந்தி கிடைக்கல, கிடைக்கலன்ட்டு. அப்ப அவனும் வந்து வருந்தி தான் சாகுறான். அதுக்கு பிறகு திலீபன் ஒரு ராஜா வர்றாரு. அவரும் வருந்தி தான் சாகுறாரு. அப்புறம் தான் பகீரதன் பிறக்குறாரு. அவர் வந்து இத எப்படியாவது நம்ம இது இவங்களுக்கு செய்யணும். நம்ம இந்த இத தொடர விடக்கூடாது அப்படின்னுட்டு பிரம்மாவ நோக்கி கடும் தவம் செய்றாரு. பிரம்மாவ நோக்கி கடும் தவம் செய்யறப்போ பிரம்மா பிரயட்சம் ஆறாரு. ஆகிட்டு நீ வந்து இதுக்கெல்லாம் வந்து இங்க இருக்கிற நதிகளுக்கு வந்து அந்த ஒரு அளவு பவர் கிடையாது. விஷ்ணுவுடைய பாதத்துல ஆகாய கங்கை ஓடிக்கிட்டு இருக்கும். அங்க. அங்க போய் நீ அங்க இருக்க கங்கைய கீழ கொண்டு வந்தாதான் உனக்கு வந்து விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து கங்கா தேவிய குறிச்சு தவம் செய்யணும்னா, கங்கா தேவிய குறிச்சு தவம் செய்யவும், கங்கா தேவி வந்து பிரசன்னமாகி சொல்றாங்க. நான் வர்றதுக்கு விருப்பம் தான். ஆனாலும் நான் அங்க இருந்து வேகமா நான் குதிச்சேன்னா, இங்க யாரும் பூமியால அந்த பாரத்த தாங்க முடியாது. அது சிவனால தான் முடியும். நீ சிவன நோக்கி தவம் செய் அப்படின்றாங்க. இவன் ஒண்ணு ஒண்ணா பாவமா இருக்கும். சரி அப்படின்ட்டு சிவன நோக்கி கடுந்தவம் செய்யணும். அவரும் வந்து சரி நான் கங்கைய முடியல தாங்கிக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்ப இந்த கங்கைக்கு வந்து அகம்பாவம், ஆணவம் எல்லாம் இருக்குது. சோ வந்து அது எவ்வளவு தூரம் ஒருத்தர பாதிக்கும் அப்படின்றது நம்ம இது மூலமா கூட தெரிஞ்சுக்கலாம். எல்லா கதையுமே நம்மளுக்கு நல்லா பாடம் புகட்டுற மாரி தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுறாங்க, வேகமா குதிச்சு நம்ம சிவனையும் தள்ளி விட்டு கீழ வரணும் அப்படின்னு நினைச்சுட்டு வரப்பதான், அவங்க ஜடாமுடியில சிவன் வந்து தாங்கி அது அப்படியே நின்னுக்குது. அப்புறம் என்னடா வம்பா போச்சுன்னு திரும்பவும் தவம் பண்றாரு. திரும்பவும் தவம் பண்ணி அப்புறம் சிவன் தலையில இருந்து தான் அப்புறம் கங்கை அந்த வர மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா? அவர மெதுவா விடுறாரு, வருது. ஆனாலும் சிவன் கிட்ட மரியாதை இருக்கு. ஆனா கீழ வந்து இருக்கிறவங்க கிட்டலாம் மரியாதை இல்ல. அது ரொம்ப ஆக்ரோஷமா அப்படி அப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப வழியில ஜானு மகரிஷின்னு அவர் ஒரு பெரிய தவசீலர். அவருடைய ஆசிரமத்துல போய் அங்க இருக்க மரம், செடி, கொடி, யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க முனிவர்கள். அதெல்லாம் அழிச்சுட்டு அப்படி ஓடுது. அப்படி ஓடுறப்போ இவருக்கு கோபம் வந்துருது. என்ன பண்றாரு, அந்த ஆற எடுத்து அப்படி குடிச்சிடுறாரு. குடிச்ச உடனே அவ்வளவுதான் திரும்பவும் போயிருச்சு. பகீரதன் படு திண்டாட்டம் ஆயிடுச்சு. அப்புறம் திரும்பவும் அந்த முனிவரை கெஞ்சி இது பண்ணி, அப்புறம் அவர் வந்து வலது காதுல இது வழியா அது விடுறாரு. அதான் ஜான்வின்னு ஒரு பேர் உண்டு கங்கைக்கு. அப்புறமா வெளிவந்து அப்புறம் இந்த 60,000 இவங்களையும் அந்த இது வந்து அந்த எலும்பு குவியல் அங்க இருக்கும். அங்க போய் அந்த இது கரைச்சிரும். இப்ப கங்கை ஆறுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குன்னு எல்லா அறிவியல் ரீதியாவும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த எலும்பை கரைக்கக்கூடிய சக்தி, அதோட அதுல வந்து சில பாக்டீரியாக்கள் இருக்கும். அந்த பாக்டீரியாக்கள் வந்து அந்த உடம்பு வந்து ஒரு அழுகி போன அந்த மாதிரியான துர்நாற்றம் அந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லையா? சாதாரணமான உடல். அந்த மாதிரி எல்லாம் வராம அது வந்து தவிர்த்துருது. ஆனா இப்ப வந்து கழிவுகள் நிறைய இருக்கிறதுனால அந்த புனித தன்மை கெட்டது அப்படின்னு சொல்றாங்களே தவிர, அந்த ஆறுக்கு வந்து அந்த தனித்துவமான புனித தன்மை இருக்குது. சோ அத ஒட்டிதான் வந்து காசியில எல்லாமே உங்களுக்கு வந்து புனிதமா எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க வந்து ரொம்ப விசேஷமா செய்றது. அதோட காசி விஸ்வநாதர். விஸ்வநாதர்னா உலகத்துக்கெல்லாம் நாதர். அலை- அங்க அவரு இருக்கிறாரு. சோ அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான இதுல வந்து நிறைய செய்றாங்க. அந்த முக்கூடல் அங்கேயும் இருக்கு இல்லையா? திரிவேணி சங்கமம். இப்ப பிரயாக்ராஜ்ன்னு சொல்றாங்க. அத நம்ம இன்னொரு இதுல விரிவா பார்ப்போம். சோ அப்ப வந்து இந்த மாதிரியான பித்ரு தோஷம் அப்படின்றது என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். எவ்வளவு தூரம் துன்பத்துக்கு உள்ளாக்கி இது பண்ணது. அதுக்காக மக்களுக்காகவும் அவங்க வந்து கங்கை நதிய கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து ராமேஸ்வரம். அது எப்படி பித்ரு இது ஸ்தலமாச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இப்ப ராமர் வந்து ஒரு அவதாரம்னு சொல்றோம். ஆனாலுமே அவருக்கு ராவணன அவங்க அப்பா வந்து ராவணனோட அப்பா வந்து அந்தணர், அம்மா வந்து கைகசின்னு அரக்கி. அதனால அவன் வந்து அந்தணர்ன்றதுனால கொன்னதுனால பித்ரு தோஷம் வந்துருது. அந்த தோஷம் வந்து பிடிச்சா அவங்கள தூங்க விடாம இரவு பகலா வாட்டும். ரொம்ப தொல்லை கொடுக்கும்.
அப்ப வந்து அங்கதான் ராமநாதரை பிரதிஷ்டை பண்றாரு இல்லையா? அங்க அனுமார் கொண்டு வர அதை நம்ம இன்னொரு இதுல நல்லா விரிவா பார்ப்போம். அப்ப வந்து அந்த பிரம்ம தோஷம் வந்து அவரை விட்டு விலங்குது. அப்ப சீதாதேவி வந்து மணல் லிங்கம் செய்றாங்க. அதுதான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. மணல் லிங்கம் வந்து எப்படி லிங்கம் ஆகும்? அவங்களோட கற்பு அந்த நெறியினால அந்த மணல் வந்து அப்படியே லிங்கமா மாறிடுது. அத வந்து அங்க ராமேஸ்வரத்துல வச்சிருக்கிறாங்க. சோ ராமருக்கே வந்து பித்ரு தோஷம் விலகுனதுனால அங்க ராமேஸ்வரம் வந்து ரொம்ப ஒரு சிறந்த தலமா விளங்குது. அங்க நெறைய அந்த அவங்க தவம் பண்ண அதிர்வலைகள், ராமர் வந்து இந்த தோஷத்த நீக்குனதுனால, அதோட அங்க வந்து அந்த தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் வெளிய வந்து என்ன பண்ணன்னு தெரியாம அப்படியே நிக்குமா, எங்க போகுன்னு தெரியாம. அப்ப வந்து பைரவர் வந்து சிவன் அனுப்புறாரு. பைரவர் அனுப்பணும்னா அவரு ஒரு கால பைரவர். கால்ல ஒரே ஒரு மிதி தான் மிதிப்பாரு. அது அப்படியே பாதாளத்துக்கு போயிரும் அந்த பிரம்மதோஷம். அதனால அங்க பாதாள பைரவர் ரொம்ப விசேஷம். அதனால பைரவ வழிபாடு அங்க ரொம்ப பண்றாங்க. இப்ப இந்த அங்கதான் உட்கார்ந்து ஆடி அமாவாசையில எல்லாரும் இந்த அக்னி தீர்த்தத்துல வந்து நீராடுவாங்க முதல்ல. அக்னி தீர்த்தம்ன்றது 2 வகையா சொல்றாங்க. ராமர் வந்து இந்த இந்த பித்ரு தோஷத்துக்கான பூஜைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, அவர் வந்து குளிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, அக்னி வந்து சீதைய வந்து அவங்க அக்னி பிரவேசம் பண்ண வச்சது இல்லையா? அதனால அதுக்கே அது அனல் தாங்க முடியல. சீதையோட கற்புடைய அனல். அதனால அது வந்து இங்க நீ குளிச்சுச்சாம். அங்க அக்னியா வந்து குளிச்சதுனால, அது அக்னி இதுன்னு சொல்றாங்க. சோ அது அப்புறம் 22 தீர்த்தம் இதுலலாம் நீராடி, அப்புறம் தான் உள்ள அங்க இவரையும் வழிபட்டு, ராமநாதரையும் வழிபட்டு, அப்புறம் வந்து இவங்க எல்லா கடனும் அங்க ஆற்றங்கரையிலேயே அந்த கடல் கரையிலேயே எல்லாமே செய்வாங்க. அது அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடியிருப்பாங்க. சோ எப்படி செய்றாங்க அப்படின்னா, அந்த எள் வந்து ரொம்ப முக்கியமானது பித்ருக்களுக்குன்னு பார்த்தோம். அடுத்து தர்ப்பை. தர்ப்பை வந்து இப்ப கோவில்கள்ல யாகங்கள் எல்லாமே செய்றாங்க இல்லையா? பூஜைகள் இப்ப கூட மீனாட்சி கோவில் கும்பாபிஷேகம் அடுத்து வர இருக்குது. சோ இதுல எல்லாமே இந்த தர்ப்பை புல் வந்து அதுதான் கனெக்ஷனே கொடுக்கும். இப்ப கலச பூஜைகள் பண்றாங்க. அதுக்குள்ள பவர விருத்தி செய்றது. எல்லாமே அது புனிதமான புல். அந்த தர்ப்பை, அப்புறம் நீர். இது 3 வச்சு தான் மேஜரா செய்றது. அது வந்து புரோகிதர்கள் இவங்கள வச்சு செய்றது தான் நல்லது. அங்க இருப்பாங்க பண்டிட்கள் இவங்களெல்லாம் வச்சு செய்றது. அவங்க வந்து மந்திரங்கள் வந்து உச்சாடனம் பண்ணுவாங்க. அது வந்து இந்த மாதிரியான மந்திரங்கள் உச்சாடனம் பண்றப்போ, அந்த பித்ருக்களுக்கு வந்து சாந்தி அடையிற மாதிரியான மந்திரங்களா இருக்கும் அவை. அப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம குளிச்சுட்டு இந்த பிண்டங்கள் எப்படி செய்றாங்க அப்படின்னா, அ அரிசி வெள்ளை அரிசி இருக்கும். சோறாக்கிருவாங்க அத. ஆக்கிட்டு அதுல கருப்பு எள், அப்புறம் வந்து இந்த அதுல வந்து பால், தேன் கூட கலப்பாங்க. இல்ல நெய் ஏதாவது கலந்து பிண்டமா பிடிச்சு அத தர்ப்பக்குள்ள தான் வைப்பாங்க. வச்சுட்டு அப்புறமா அந்த புரோகிதர்கள் மந்திரங்கள், சடங்குகள்லாம் செஞ்ச பிறகு, அத வந்து பிண்டத்த வந்து அங்க கடல்ல போடுவாங்க. அது மாரி ஆறு, கடல் நம்ம பார்த்தோம் இல்லையா? முக்கூடல் இந்த மாரி இதுல எல்லாத்துலயுமே அந்த பிண்டம் போடுற வழக்கம் இருக்கும். அப்புறம் வந்து நீர வந்து அது ஆவாகனம் அந்த வந்து தரைக்கு வந்து அது குடுப்பாங்க. தரையில வந்து தானம் பண்ணுவாங்க. அது தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவோம். தரையில் நீர்ல வந்து எள் வச்சு தானம் பண்ண தர்ப்பணம் பண்ணுவாங்க. திதிகள் எல்லாமே அதாவது சாதாரணமா ஒருத்தர் இறந்தாருன்னா, அடுத்த வருஷம் வர திதி வந்து இந்த அமாவாசையோட ஒத்து வராது. சிரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது. அதனால அந்த இது வந்து இதுல பொதுவா பண்றதில்ல. நம்ம முன்னோர்களுக்கு தான் பெரும்பாலும் பண்றாங்க. இது வந்து அவங்க ஆத்ம சாந்திக்காக தான் பண்றாங்க. ஆனா இப்ப இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய நெறைய விஷயங்கள் நடக்குது. எனக்குமே அனுபவபூர்வமா சில இது நடந்திருக்குது. என்ன அப்டின்னா, இப்ப ஆத்மான்றது சிறிய ஒரு அணு துகள்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு வந்து இந்த ராமேஸ்வரத்திலேயே வந்து சப்போஸ் ஏழைகளா இருக்காங்கன்னு வைங்க. அவங்களால இந்த தானங்கள் செய்யவும் முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பசுமாட்டுக்கு அங்க புல் குடுத்தா கூட போதும் அப்படின்னு அகத்தியர் சொல்றாரு. நீ 3 நாள் அங்க தங்கி இருந்தாவே அந்த இருக்க வைப்ரேஷனே வந்து பித்ருக்களுக்கு வந்து இதாகிரும். இப்படியெல்லாம் இது வந்து உலகத்துல எதுவுமே இதுதான் கட்டாயம் அப்படின்னு எதுவுமே சொல்றதில்ல. வசதி உள்ளவங்க செய்றாங்க. வசதி இல்லாதவங்க திலஹோமம் அப்படிலாம் பண்றாங்க அப்படின்னா, அது இன்னுமே செலவாகும். அது நெறைய 5 பிராமணர்கள் இந்த மாரி எல்லாம் கூட்டி வச்சு பண்ணுவாங்க. அது எப்படின்னா, அது யமதர்ம ராஜாவே அவங்க வந்து ஆவாகனம் பண்ணுவாங்க. கலசம் எல்லாம் வச்சு, அதெல்லாம் பண்றப்போ நெறையாவே செலவாகும். மினிமமா 1008 மந்திரமாவது சொல்றப்போ, யமதர்ம ராஜாவையே கூப்பிடுறப்ப அவரே கேட்பாராம். "யார கூப்பிடுறீங்க நீங்க?" அப்படின்னுட்டு. அப்ப அவங்களே வந்து இறங்கி வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒரு ஆண் பொம்மை, பெண் பொம்மை அது மாரி வச்சு, அதிலயே வந்து எல்லாத்தையுமே கூப்பிடுறவங்களெல்லாம் இறக்கி, சனி பகவானுக்கு அங்க வைப்பாங்க. 6 தெய்வங்கள் வைப்பாங்க கலசத்துல வச்சு. அது ரொம்பவே செலவும் ஆகும். சோ இது மாதிரி நெறைய வகையான தர்ப்பணங்கள் இருக்குது.
அதனால இப்ப வந்து ரொம்ப மேஜரா என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப வீடுகள்லயே இப்ப இந்த கொரோனா சமயம் நெறைய பேர் மரணம் அடைஞ்சாங்க. அப்புறம் வீடுகள்ல இறக்குறாங்க இல்லையா? இப்ப விபத்துகள்ல இறக்குறாங்க, தற்கொலை பண்றாங்க, கொலையில சாகுறாங்க. இந்த மாரி அகால மரணங்கள் இப்ப நெறைய நடக்குது. நெறைய கொலைகளே இப்ப எவ்வளவோ நடக்குது. சோ அந்த ஆத்மாலாம் சாந்தி அடையுமா? விபத்துக்கள் நடக்கிற இடத்துலயும் திடீர்னு அந்த ஆத்மா உயிர விட்டு உடல விட்டு வெளிய வரப்போ, அது ரொம்ப அதிர்வுல இருக்கும். இப்ப விபத்து நடந்த இடம், இப்ப சாகரகுமாரர் இருக்கு மாரி அந்த இடத்திலேயே இருக்கும் அந்த ஆவி. இப்ப அங்க வர இடத்துல விபத்துகள்ல அபாயம்ன்னு சொல்லி போடுவாங்க போர்டு இல்லையா? அது வந்து ஏன் காரணம்னா, அந்த ஆத்மா அங்க இருந்தே நெறைய வரவங்களெல்லாம் தூண்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு குறிப்பிட்ட காலம் வரை அங்கிருந்து போக முடியாது. அது மாரி இந்த மாரியான ஆத்மாக்கள் மக்கள வந்து ரொம்ப துன்புறுத்துது. இப்ப கொரோனா டைம்ல ஒரு அம்மா என்கிட்ட வந்துச்சு. அது சொல்லுச்சு, என்னோட கணவர் வந்து இறந்துட்டாரு. கொரோனால திடீர்னு. இறந்த உடனே அவருக்கு வந்து 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்களாம். அவர்கிட்ட இவங்க கிட்ட சொல்லாம போயிட்டோமேன்ட்டு வீட்டிலேயே சுத்துவாராம். இந்தம்மா படுக்கிறப்ப திடீர்னு சத்தம் தடபடா தடபடான்னுட்டு பாத்திரமா உருளுமாம். அங்க போய் ஒண்ணா என்னமோ தெரியாதாம். அந்த மாரி எல்லாம் ரொம்ப வீடே வந்து ஒரு ரணகளமா ஆயிட்டு இருக்குமாம். சோ அதனால அவங்க வந்தாங்க. அப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ தான் நாங்க கொண்டு வர சொல்லி, அவங்களே வந்து அந்த ஆத்மாவே வர சொல்லி, "நீ சொல்லிட்டு உன்னோட உன்னோட இடத்துக்கு போயிரு" அப்படின்னு சொல்லி நாங்க ஹோமம் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணி அவரும் ரொம்ப சந்தோஷமா போனாரு. மனைவிட்ட சொல்லிட்டேன். அதுதானே அவருக்கு வருத்தம். ஆனா இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கா, தங்கச்சி அவங்க கல்யாணமே பண்ணி வைக்கல அவங்க அப்பா, அம்மா. திருமண ஏக்கம் இருந்திருக்கு. அதோடயே அவங்க அந்த பொண்ணு இறந்துடுச்சு. கேன்சர்ல. அதுக்குள்ள இதுவும் சரியா செய்யல. அந்த இதுல போட்டு இது பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். இந்த இதுல போட்டு பண்ணுவாங்க இல்லையா? சுடுகாட்டுக்கு போகாம இப்போ ஒண்ணு இருக்கு. அது பேர் என்னது? எலக்ட்ரிக் தானாவே சுடுகாடு. எலக்ட்ரிக் இதுல. அதுல ம். போட்டு பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதுக்கு பிறகு ஒண்ணுமே பண்ணலையாம். அது வந்து என்ன பண்ணுமா, இந்த பொண்ணு நடக்கிறப்ப படியில ஏறுனா கூட திடீர்னு தள்ளி விடுமாம். சோ ம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி, பண்ணி அந்த பொண்ணு ரொம்ப பயமா வந்துச்சு. தள்ளி விடுது, காத்தா வருது இப்டி இப்டின்னுட்டு. அப்ப வந்து இந்த மாரி திருமணம் பண்ணாதனால ஒரு ரூ. 5000 பட்டு புடவை, அந்த பொண்ணே சட்டையும் தைக்கும். அதுவே தச்சு கொண்டாந்து, தங்கச்சி அது வந்து அக்கா ஃபோட்டோ வச்சு பண்ணோம். அப்ப வந்து என்னாச்சு அப்டின்னா, அந்த குரலே இந்த பொண்ணு குரல் மாறிடுச்சு. அந்த பொண்ணோட அப்பா, அம்மா 2 பேருமே இருந்தாங்க. அந்த இறந்து போன பெண் குரல்ல வந்து சொல்லி அழுதுச்சு. அப்பா, அம்மா அப்டின்னுட்டு. அப்ப அவங்க 2 பேரும் அவங்க அப்பா, அம்மாவும் வந்து அழுதாங்க. அப்புறம் வந்து சரி நான் அம்மன் சொல்லுச்சு. அம்மன் மூலமா தான் நான் செய்றேன் இந்த சிகிச்சைகள்லாம். அப்ப அவ வந்து சரி நீ சொல்லிட்டு போ. உன்னோட வேலை முடிஞ்சிடுச்சு. உனக்கு வேணுங்கிறதும் குடுத்துட்டோம். பட்டு புடவை, திருமண அலங்காரம் அததான் பார்க்கணும்னு நெனச்சேன். அதனால நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அப்புறம் போயிடுச்சு. அப்புறமா தொந்தரவு பண்ணல. இது மாரி நெறைய இது இருக்கு. இப்போ ஒரு பொண்ணு அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கனால, அப்பா அந்த பொண்ண விட்டு போக மாட்டேங்கிறாரு. அந்த பொண்ணு 10 வருஷமா அந்த இடத்திலேயே தான் இருக்குமாம். ஒரு ரூம்லயே தான். வெளியவே வராதாம். குழந்தை, குட்டி எல்லாம் இருக்கு. ஆனா வந்து வரவே வராது. அப்புறம் கடைசியில அந்த அம்மா, அந்த பொண்ணோட அம்மா, அவங்க வர வச்சு ஃபோட்டோ வச்சு, அவங்க அப்பாவ சொல்லிட்டு போ அப்படின்னு கம்பல் பண்ணி சொல்லி, இந்த மாரி விட்டு போகணும் அப்படின்ட்டு சொல்லி அப்படி அனுப்பணும். சோ இந்த மாதிரி தான். இப்ப நம்ம அப்பா சொல்ற மாதிரி, பின்னால வந்து ஒரு உடம்புக்குள்ள 50, 60 ஆத்மாக்கள் புகும் அப்படின்றாங்க. அதோட இந்த மாதிரியான ஆத்மாக்கள் தொல்லையும் இருக்கு. இப்போ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த மாரி சாதாரணமான விஷயங்கள்லாம் வந்து பத்தாது. அப்ப வந்து ஆத்ம சாந்தி ஹோமம் இந்த மாதிரியா நம்ம வந்து கட்டாயமா பண்ணணும். இதுக்கு உதவி தேவைப்பட்டாலும் நம்ம செய்யலாம். அது தவிர இவங்க என்ன மேஜரா தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஒரு உயிர் உடல விட்டு போச்சுன்னா, அது வந்து துன்பத்துல போயிருக்கா அப்டின்றத வந்து கவனிக்கணும். அப்ப வந்து நம்ம முதவே செஞ்சுட்டோம்னா பிரச்சனை இல்ல. ஆத்ம சாந்தி ஹோமம் இதெல்லாம். பின்னால அதுவும் நம்மள கஷ்டப்படுத்தி, நம்ம வந்து வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு நெறைய இடம் தேடி பண்றதுக்கு, அகால மரணம்னா நிச்சயமா ஆத்ம சாந்தி இது பண்ணணும். அப்டின்றது வந்து அவங்க ஒரு பாலிசியா வச்சுக்கணும் மக்கள். சோ இது வந்து அனைவருக்கும் உபயோகமா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன் இந்த விவரங்கள். வேற என்ன ஓகே. இதுவும் கேட்கணும். ஓகே சிஸ்டர். நம்ம அடுத்த பதிவுல வேற ஏதாவது விட்டிருந்தா கூட கன்டின்யூ பண்ணலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். பிரதர். ஓம் ஆ, சாந்தி பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர்.